முறையாக பணிக்கு செல்லாமல் பட்டாசு கடை நடத்தி வந்த பல காவலர்களுக்கு தென்மண்டல ஐஜி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். தனிப்படை போலீசார் நடத்திய ரகசிய விசாரணையில் பல காவலர்கள் சிக்கியுள்ளனர். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. அரசு அலுவலகங்கள், ஐடி நிறுவனங்கள் வரை அனைத்திற்கும் விடுமுறை என்பதால் ஆர்வமுடன் மக்கள் சொந்த ஊருக்கு படையெடுத்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டத்தின் முக்கிய நகர் பகுதிகளில் மக்கள் கூட்டமாக வந்து தீபாவளிக்கு தேவையான பட்டாசுகள், இனிப்புகள் வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக விருதுநகர் முழுவதும் ஏராளமான பட்டாசு கடைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பட்டாசு கடைகள் பெரும்பாலும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் பணிபுரியும் போலீசார் இந்த பட்டாசு கடைகளை நடத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த புகாரை தொடர்ந்து மாவட்ட கண்காணிப்பாளர் கண்ணன் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்தனர். அந்த அறிக்கையில் பல காவலர்கள் முறையாக பணிக்கு செல்லாமல் பட்டாசு கடை நடத்தி வருவது தெரியவந்தது. இதனையடுத்து 8 காவலர்களை தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டார். பலருக்கும் தெரியாமல் பட்டாசு கடை நடத்தி வந்த காவலர்கள் அனைவரும் கூண்டோடு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட சம்பவம்தான் சக காவலர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.